அவர் பாம்பாட்டியா அப்படியா? என்ன இத்தனை நாட்கள் வரையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவரை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. அவன் பாப்பா கூட கண்ணுல காமிக்கல. அச்சோ, நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், நல்லா இருக்க பாப்பா நடத்தி காமிக்கலாம் பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்னா என் பாப்பா சும்மா கிளம்பாது மவுண்டிய வச்சு ஊதுனா தேங்கல போட்டேன். ஊதுனாரா? விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுலே. என்னடி சொல்ற? பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. எரிச்சா புதாயிருச்சு. என்ன பாம்பு இது? கடுப்பாமா பொண்ண பாம்பு மண்ணை திருக்கிட்டே கலக்கு போல இருக்கு. அப்புறம் பார்த்தேன், காலைல மளிகை கடை திறந்துருச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மட்டை புளியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு பாம்பு குளோஜு பாம்பாட்டி குளோஜு எங்க போனானே தெரியல. பாம்பாட்டி இல்லையா? இனிமேல் பொம்பளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சு கேட்க சாமி போடுறதுக்கா? எல்லாருக்கும் நல்ல ஒரு அட்டை. பறவைகள்லாம் வந்துருச்சு. ஒரே வரட்டா சுள்ளுன்னு சுருண்டு விரட்டிட்டு போயிருங்க. என்ன சொன்னார்? சீட்டு இருக்குது. அப்பா சொன்னாரு, என்ன சொன்னா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க 3 லேடிஸ்லாம் இருக்கீங்க. என்னது? 2 லேடிஸ் 3 பெண்களா இருக்கு. நன்றையா? என்னடி 2 பெண்களா? நீங்க 2 நான் 6. இதுக்கு மேல லேடிஸ்மா. அப்பா என்ன சொன்னாரு? சென்சிட்டிஸ். அப்பா கண்ணுக்கு காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. பறவைலாம் வந்துருச்சு, விரட்டிடுவோமா? விரட்டிடுவோமா? அப்பா நாங்களாம் ஆட போறோம். ஆமாமா. நீ யாரியா? நான் ஆட்டக்கட்டி ஆடிட்டு அப்படி கிடக்குறேன். உனக்கு ஆட தெரியுமா? ஆட வருமா? பாத்தீங்களா, நாங்க ஆட ஆரம்பிச்சாலே உனக்கு ஆட வருமா? அது வர ஆடிட்டு கிடக்குமா? நீ என்னடி பத்தி சொல்லிக்கிட்டு? ஆடும். ஆடுமா? ஆடும். கைகாலாம் ஆடும்ல? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி. பெண்ணுக்கு பின்னே பேராசி கொண்டு ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டி. சத்தியமா இன்னைக்கு தண்ணி பாக்குறேன். 2 அடி அடிச்சிருக்கேன் தோட. நான் 1 அடி தண்ணி அடிச்சேன். அப்பல அடிச்சல. நீங்க அடிச்சா? சரி, ஆளுக்கு 2 அடி அடிச்சிருக்கீங்க. ஆளோ 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 ஆளோமே. என்னது? இந்த புத்தானத்தை டைலர் கணேஷ் இருக்காப்ல. புத்தானத்தை டைலர் கணேஷ் கைட்டா தச்சுட்டாப்புல மூச்சு விட முடியல. காலையில கொடுத்துட்டு பாடி சிரஞ்சீவி பாவடை அமர்ந்து விழுகிற அளவுக்கு ஆர்மி அடி நின்று முத பாவடை எந்த அளவுக்கு போட்டு வந்திருக்கிறா. சிரஞ்சீவி
ஏண்டி இந்த பறவைலாம் பார்க்க மேல கண்ணு தெரியாது. ஆமா, காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகும் இந்த பறவைலாம், படுத்து கிடக்கிற பறவைலாம். சரி, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த கவல் பார்ப்போம். ஆமா, தவமுடியோட ஞானிகள் வரக்கூடிய அப்ப என்ன சொன்னார், பெண்கள் நீங்க எல்லாம் கரெக்டா காவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாண்டி, அதனால ஒண்ணு பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு பக்கமா போயிருவோம். ஆமாம்மா, நீ இந்த பக்கம் போயிரு, அவங்க அந்த பக்கம் போடு, அந்த பக்கம். அப்படியெல்லாம் இல்ல, 2 பேரும் தனியா விடுற பறவை. வாங்க நம்ம 3 பேரும் போலாம். ஏய், தனித்தனியா இருந்து கவல் பார்ப்போம். தவமுடியோட ஞானிகள் எல்லாம் வரக்கூடிய. அப்படி யாராவது என்ன கூப்பிடுங்க, வேற யாராவது நீங்களே பாத்துங்க. என்னடி நிதானமா போன பண்ணப்போ வரும்போது அடி ஆடிக்கிட்டே வந்து அம்மங்குச்சியை சேர்ந்த கர்மி மாமா கிருஷ்ணன் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் அவர்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கார். அன்பு மாமார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி என்ற வணக்கம். காசா கேட்டேன். காசாயா முக்கியம், காசா முக்கியம். எங்க யாரு நீ என்னைய கொண்டு விடு சொன்னது கூட நான் காசு கொடுக்கணுமா? ஐயா இந்த வாரம் Thank you.